லட்சம் இருக்கக்கூடிய விவசாய ட்ரோனை நீங்க வெறும் மானியத்துல 5 லட்சத்துக்கு வாங்க முடியும். இந்த விவசாய ட்ரோன் இருக்கு அப்படின்னா உங்களுடைய வேலை பாதிக்கு பாதியா குறையும். விதை தெளிப்பு, உரம் தெளிப்புன்னு உங்களுக்கு எக்கச்சக்கமான வேலையை ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிட முடியும். இந்த ஒரு விவசாய ட்ரோனை நீங்க வெளியில வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் ஆகும். ஆனா அரசாங்கமே உங்களுக்கு மானியம் கொடுத்து இந்த சலுகையில கம்மி காசுக்கு வாங்க முடியும். கூடுதலா இந்த ட்ரோனை வச்சு உங்களால வருமானமும் ஈட்ட முடியும். சோ இந்த விவசாய ட்ரோனை எப்படி அரசு மானியத்துல வாங்கலாம், என்ன ஸ்கீம் இது, யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அண்ட் எங்க போய் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. ஒரு ஏக்கர் நிலத்துக்கு நம்ம மருந்து தெளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 5-10 ஆட்களாவது நமக்கு தேவைப்படுவாங்க. நம்ம அதை ஃபுல்லாக ப்ராப்பராக அடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு விதை தெளிக்கிறதுக்குமே ஒரு பெரிய டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இத்தனை வேலையாட்கள் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக உங்களால் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த வேலைகளை செய்ய முடியும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னங்க டெக்னாலஜிலாம் பயன்படுத்தினா அதெல்லாம் சரியாக வருமா, அதெல்லாம் மனுஷங்க பண்ணுற மாதிரியே ப்ராப்பராக பண்ணுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். டிராக்டர் முதலாக விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது இதை தான் சொன்னாங்க. மனுஷன் மாடு வச்சு நம்ம ஏர் உழுவுறதுக்கும் டிராக்டரை வச்சு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ டிராக்டர் தான் எல்லா வயல்களிலுமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே, ஸோ களை எடுக்கிறதுக்காக இருக்கட்டுமே, அதை தாண்டி அறுவடை செய்கிற நேரத்தில் கூட நான் எப்படிப்பா இந்த டெக்னாலஜி மிஷினு வச்சா அதெல்லாம் நல்லா பண்ணிடுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு மிஷின் வரும்போது அதுவே அறுவடை செஞ்சு அவங்களுடைய விதை அந்த பயிர்களை தனித்தனியாக பிரித்து கொடுக்கும்போது உங்கள் வேலை ஆட்கள் அப்படின்றதுமே ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுவாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இதுக்கு ஆகக்கூடிய செலவும் ரொம்ப கம்மி, டைமும் ரொம்ப கம்மி. இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக உங்களால் செஞ்சு முடிச்சிட முடியும். ஸோ இப்போது அதிகப்படியான ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய பொருள், ஒரு மிஷினரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் ட்ரோன். இந்த அக்ரிகல்ச்சரல் ட்ரோனை பயன்படுத்தி நம்ம ஒரு விதை தெளிப்பாக இருக்கட்டும், இல்லை மருந்து அடிக்கணும் அப்படின்னா இதை நம்மளால் தாராளமாக செஞ்சுக்க முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரோன் நம்ம வாங்குறோம் அப்படின்னும் போது அரசாங்கம் நமக்கு சலுகை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ அது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிசான் ட்ரோன் யோஜனா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையது. ஸோ இந்த ஸ்கீம்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு டீலர் இருப்பாங்க. அந்த டீலர் கிட்ட ஒரு அஃபிஷியல் ஆத்தரைஸ் இந்த ட்ரோனுக்கெலாம் மட்டும்தான் இந்த சலுகைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய டீலர் இருக்காங்க, அக்ரிகல்ச்சரல் ட்ரோன் விற்கிறாங்க, அவங்க இந்த கிசான் யோஜனா கீழே ரெஜிஸ்டர் ஆகியிருக்காங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஓகே, ரெஜிஸ்டர் ஆகியிருக்காங்கன்னும் போது எந்தெந்த ட்ரோன் மாடலுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே செக் பண்ணணும். ஸோ அந்த மாடல் நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னும் போது தான் உங்களுக்கு இந்த சப்சிடி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு குழப்பம் இருக்கும், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றீங்க, இல்லை ஏதாவது ஊழல் நடக்குமா, நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு கட்டணுமா அப்படின்னு கேட்டோம்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வருது அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கொடுப்பீங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அந்த மானியமானது விழுந்துடும். அதனால எந்த ஒரு கவலையும் வேண்டாம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோனை பயன்படுத்தி என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி மருந்து தெளிக்கிறதா இருக்கட்டும், உரம் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் யூரியா ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னும் போது இதிலே பண்ணலாம். சீடு, அதாவது விதை தெளிக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் இதை பயன்படுத்தியே விதை நெல்லுமே உங்களால் தெளிச்சுக்க முடியும். இல்லைங்க நான் வேறு ஏதாவது பூச்சிக்கொல்லி அடிக்கணும்னு நினைக்கிறேன், வேறு ஏதாவது என்ன விதமான மருந்தாக இருந்தாலுமே நீங்கள் இதிலேயே ஊற்றி இதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு ரேஷியோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த அளவில் நீங்கள் ஊற்றி உங்களுடைய பயிர்களுக்கு தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இது பயன்படுத்துறது மூலமா என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செலவு குறையும். அடுத்தது அதிகப்படியான ஆட்கூலி. இங்கே நிறைய பேர் ஆட்கூலி கொடுக்கறதுக்கு எங்க நான் ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கேன், அதுக்கு வேலை பார்க்கறதுக்கு எப்படி ஒரு 10-15 பேர் தேவைப்படுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கூலி அப்படின்னு குறைஞ்சபட்சம் 800 ரூபா வச்சுக்கிட்டாலே 15 பேருக்கு எவ்வளவு வரும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்து ஒரு நாள் முழுக்க செய்ய வேண்டிய வேலையை ஒரு 1 மணி நேரத்திலயோ 2 மணி நேரத்திலயோ உங்களால செஞ்சு முடிக்க முடியும். நாலாவது, இப்ப நம்ம உரம் தெளிக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் போட்டுரும். அதுவே இந்த ட்ரோன் பயன்படுத்தி நம்ம தெளிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இதுல சென்சார் இருக்கும். ஸோ இது ஈக்குவலா ஒரே அளவில் எல்லா பயிர்களுக்குமே தெளிச்சுட்டு போகும். இங்க வேஸ்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு ஆகாது. ஒரு இடத்துல அதிகமாகவும் இன்னொரு இடத்துல கம்மியா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இது எல்லாம் ஓகே போது எவ்வளவு சப்சிடி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நபருக்கு தகுந்த மாதிரி இங்கே சப்சிடி அப்படின்றதுமே உங்களுக்கு வேரி ஆகும் இந்த கிசான் ட்ரோன் யோஜனா திட்டத்தின் கீழே. ஓகே, நீங்கள் ஒரு FPO இல்லை CHS இந்த கேட்டகரியில்
கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 40% வரைக்கும் சப்சிடி கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு ட்ரோன் பார்த்து வச்சிருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு 4 லட்சம் வரைக்கும் சப்சிடி கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய 6 லட்சத்தை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து சப்சிடி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு தனி நபராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 40லேருந்து 50% வரைக்கும் மானியம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரோன் வாங்க போறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ட்ரோன் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு எப்படி நம்ம வந்து கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் எடுக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் ட்ரோன் வாங்க போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ட்ரோன் இருக்க போகுது அப்படின்னும் போது நீங்கள் இதுக்குன்னு ட்ரோன் வந்து ஓட்டுறதுக்கு நிறைய சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் இந்த லைசன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ட்ரோன். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபார்மர் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கீங்க, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்களை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கீங்க அண்ட் அந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப், நாங்கள் வந்து சுய தொழில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து இது எல்லாமே வந்து விவசாயம் சார்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மாதிரி அப்புறம் அக்ரி ஸ்டார்ட் அப் ஏதாவது நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த ட்ரோன் ஆனது தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்களும் இதுக்கு எலிஜிபிள். அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டியூட், அப்புறம் ரூரல் யூத் ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரோனை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்தது நீங்கள் விவசாயம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த விவசாயம் சார்ந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ட்ரோன் தேவைப்படுற மாதிரி இருக்கணும். இப்போ நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி ப்ராடக்ட் அப்படின்ட்டு நிறைய மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த அக்ரி ப்ராடக்டை எடுத்து இங்கே வந்து வேறு ஏதாவது அதை வந்து வேல்யூ ஆடடாக பண்ணி அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் தெளிக்கிறதுக்கு ஒரு ட்ரோன் தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே உங்ககிட்ட கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எஃபிஓவாக இருக்கீங்க இல்லை எஸ்ஹெச்ஜினா அதுக்கான தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நீங்கள் செஞ்சுருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த ட்ரோனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னும் போது இந்த ட்ரைனிங் முடிச்சு அதுக்கான லைசன்ஸும் நீங்கள் எடுத்துருக்கணும். அந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ஒரு சில நேரங்களில் இதோட சேர்த்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து டாக்குமெண்ட்ஸ் நீடட். ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் கீழே அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு, அடுத்தது உங்களுடைய பட்டா சிட்டா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், அடுத்தது உங்களுடைய பேங்க் பாஸ்புக், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மொபைல் நம்பர், அப்புறம் வந்து ஃபார்மர் ஐடி. ஸோ இந்த ஃபார்மர் ஐடி கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயமே வந்து வச்சுருப்பீங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஃபார்மர் ஐடி இல்லை, நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி எடுக்கிறதுனா தெரியலன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் ஃபார்மர் ஐடின்ட்டு ஒரு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்துதான் அந்த ஃபார்மர் ஐடி எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ப்ரப்போசல். ஸோ என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எதனால் உங்களுக்கு ட்ரோன் தேவைப்படுது, எத்தனை கிலோ பேட்டரி கொண்ட உங்களுக்கு ட்ரோன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பல விஷயங்கள் எல்லாமே அடக்குன ஒரு ரிப்போர்ட். இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கூடவே சேர்த்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீம் கீழே அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து ஓகே, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு தெரிஞ்சாச்சு, எங்கே போய் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கல் அக்ரிகல்ச்சரல் சென்டர், கண்டிப்பாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு அக்ரிகல்ச்சரல் சென்டர் இருக்கும். ஸோ அங்கே போய் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸ்கீம் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மொத்தமாகவே தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, சென்ட்ரல் லெவல் என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதிலிருந்து நீங்கள் எந்த ஸ்கீமில் அதிகப்படியான சப்சிடி கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்கள் அணுகுனாலுமே அவங்களும் உங்களுக்கு நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அடுத்து நீங்கள் எஃபிஓவாக இருக்கீங்கன்ற போது எஃபிஓ மூலயமா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது, பிஎம் கிசான் ட்ரோன் யோஜனா. இந்த அக்ரிகல்ச்சரல் மிஷினரின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ கீழே வரக்கூடிய இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி இதன் மூலியமாகவும் நீங்கள் ஆன்லைன்லேயே கூட அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க, ஓகே, இதை நான் மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோனை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். எஸ், என்ன எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் உங்களுடைய நிலத்துக்கு ரெகுலராக டெய்லிலாம் வந்து உரம் தெளிக்க மாட்டீங்க, அதே மாதிரி விதை நெல் உங்களுக்கு தெளிக்க தேவைப்படாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை நீங்கள் வேறு ஒரு நபருக்கு அந்த உரம் தெளிக்கிறதுக்கோ இல்லை வந்து விதை தெளிப்புக்கோ வந்து
நீங்க வாடகைக்கு கொடுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு நீங்க ஒரு மினிமமா ஒரு சார்ஜஸ் பண்றீங்கன்னும் போது அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஒருத்தவங்களுக்கு நீங்க ரெண்டுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வருமானம் இதன் மூலியமாவும் நீங்க ஈட்ட முடியும். ஸோ இப்போ இது எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனா நிறைய பேர் இதுல ஏமாந்து போறது எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா ரொம்ப ரேண்டமா ஒரு சில கம்பெனிஸை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. ட்ரோன் வந்து ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்குது அப்படின்ட்டு ரொம்ப ரேண்டமான கம்பெனிஸை சூஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து ஒரு சில தகுதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ரோனுக்கு இத்தனை கிலோ பேட்டரி இருக்கணும் அண்ட் இப்படிலாம் செயல்படணும், இத்தனை கிலோ வெயிட் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரிக்கும் ஒரு சில ட்ரோன்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி நல்ல கம்பெனியாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னும் போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏமாற மாட்டீங்க. சப்போஸ் அதில் ரிப்பேர் வருதுன்னும் போது உங்களுக்கு சர்வீஸும் கூடவே கிடைச்சிடும். 2வது, அஃபிஷியல் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸை விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை எந்த ட்ரோன் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னும் போது இவங்களை விசிட் பண்ணுறீங்கன்னும் போது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க எவ்வளோ நிலம் வச்சுருக்கிறவங்க எந்த ட்ரோன் வந்து வாங்கலாம், இல்லை என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு என்ன ட்ரோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் வெளியே வேற எங்கேயாவது போகிறீங்கன்னும் போது உங்ககிட்ட நல்ல காஸ்ட்லியானது, உங்களுக்கு அது தேவையே படாது அவ்வளோ ஒரு பெரிய ட்ரோன் வந்து. ஸோ இதை அவங்க கிட்ட தள்ளி விடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இங்கேயுமே நம்ம அதிகப்படியாக ஸ்கேம் ஆகும். 3வது, ஒருவேளை சப்சிடி பற்றி பெருசாக புரிதல் இல்லை, எந்த ஸ்கீம் சூஸ் பண்ணுறதுன்னு புரிதல் இல்லை அப்படின்னும் போதுமே சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இருக்கும். அவங்க கிட்ட கேட்டிங்கனாலே வந்து சொல்லுவாங்க ரேண்டமாக யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்ற பட்சத்துக்காக நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, அந்த ஒப்பீனியன் அடிப்படையில் வந்து வாங்குங்க. 4வது, கவர்மெண்ட் சோர்ஸ்லேருந்து தான் இது வந்து கொடுக்குறாங்களா, இது ஃபுல் கவர்மெண்ட் சோர்ஸா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஏஜென்சி கிட்ட போய் நம்ம வாங்குறோம், ஒரு கம்பெனியில் வாங்குறோம் போது அந்த கம்பெனி கவர்மெண்ட் கீழே வந்து ரெஜிஸ்டர் ஆகி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சப்சிடி கிடைக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகாத கம்பெனி கீழே வாங்கிட்டீங்கன்னும் போது உங்களுக்கு இந்த மானியமானது கிடைக்காது. நான் வந்து என்னப்பா அப்ளை பண்ணேன் அப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்ட்டு யாருமே சொல்லக்கூடாது. அதனால இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட வேலையை ரொம்ப சிம்பிளாக ஆக்கணும், அதே நேரத்தில் அதன் மூலியமாக ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கிசான் ட்ரோன் யோஜனா இந்த திட்டத்தின் கீழே எப்படி ட்ரோன் வந்து மானியத்தில் வாங்கலாம் அப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன ட்ரோன் வச்சுருக்கீங்க அப்படின்ற அந்த விவரத்தையுமே நீங்கள் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். மற்ற சக விவசாயிகளுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலுமே தாராளமாக இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குவரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பாஸ்வாலா, பி த பாஸ்.